எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் யார்டில் வந்து கொஞ்சம் செடிலாம் இருக்குது. இப்போ ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிற சமயத்தில் நம்ம அந்த கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் கொஞ்சம் உரம்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லோஸ் அப்படின்ற கடைக்கு போயிட்டு கொஞ்சம் மண்ணெலாம் வாங்கியிருந்தோம். அந்த கிளிப்பிங்ஸு, அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிற சாண்டியாகோவில் வந்து சீட் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அதையுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அம்மா கூடும்போது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வரணும். ஓகேவா? பாப்பா சில்லுன்னு ஏஷா இது போடல, ஜாக்கெட்டு போடல சாமி. சில்லா இருக்குமா? ஹோம்ஒர்க்லாம் முடிச்சாச்சா? என்ன இருக்கு? அம்மா பாவம் அந்த மாதிரி தூக்கம் முதுகுலாம் வலிக்கும். அம்மா முது நல்லா ஓகே ஓகே. அம்மாக்கு ஹெல்ப் பண்ற மூட்ல இல்ல. அப்ப முறுக்கு சாப்பிடுமா? நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க. அப்படியா? தேங்க்யூ. கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா, நிறைய இல்ல. வர இது வர. அம்மா இது எடுத்துட்டு வரேன். வெயிட் பண்ணு சாமி, வெயிட் பண்ணு. நிறைய மண்ணு கொட்டாது. அதை ட்ரிம் பண்றமா? அது எங்க? அது ப்ரூன் பண்றது அம்மா புதுசா வச்சு வாங்கிட்டு இருந்தேன். என்னடா கையில வேண்டாம். இந்தா அது முள்ளுல படாம பார்த்து. அந்த 3 இது இருந்துச்சு, அது இங்க கொத்துறது. அங்க கொத்திட்டு போலாம். வெயிட் பண்ணு. ப்ரூன் பண்ணது என்னதா? நான் செடியை ப்ரூன் ஆழ்னா தெரியும். இந்த வேலைலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டேல இப்படி தான் இருக்கும். அதுவும் இப்போ ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த மாதிரி வேலைலாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இது கொஞ்சம் லேட்டாக எடுத்த வீடியோ தான். பட் இருந்தாலும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செடிலாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். தேவையில்லாத கிளெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை கட் பண்ணிவிட்டு மண் வைக்கலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். குருடி இன்னும் சுற்றி அந்த பக்கம் கையில் முள்ளு படாமல். அவங்க க்ளவுஸ் எங்க? அப்படியா? எங்கே கண்டுபிடிச்சா? என்கிட்ட கொடு. நீ பண்ண வேணாம் ப்ரூனு, நான் பண்ணுறேன். அம்மா நீங்கள் பாருங்க, அதை வச்சுருங்க. அம்மா இன்னொரு ஹெல்ப் பிடி சொல்லக்குடி. அம்மா ப்ளீஸ் அம்மா, க்ளவுஸ் எடுத்துன்னு வாங்கிட்டாங்க. அங்கே ஏதாவது பக்கெட் ஏதாவது தண்ணி ஃபேர்மா போமா. இங்கே பாரு, பக்கெட் மட்டும் தண்ணி வேண்டாம். ஏதாவது எம்டி பக்கெட் இருந்தால் எடுத்துட்டு வா. இந்த தண்ணி இதில் மருந்து கரைச்சி ஊற்றலாம் செடிக்கு, பூக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடு மாதிரி தேவையில்லாத செடியும் வந்திருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கையிலேயே எடுத்துடலாம் அப்படின்ட்டு கையில் எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செடியெல்லாம் நல்லா ப்ரூன் பண்ணிவிட்டு இந்த மிராக்கிள் க்ரோ இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து நாங்கள் பூச்செடிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. இது வந்து பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும். அதிலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ லிட்டருக்கு எவ்வளோ பவுட்ரு கலக்கணும் அப்படின்ட்டு. நான் எப்போவுமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் பவுட்ரு போடுவேன். ஏன்னா ஒரு 2-3 தடவை அந்த பவுட்ரு அளவோட கொஞ்சம் அதிகமாக போட்டேனா இல்லை என்ன தண்ணி கம்மியாக வச்சு மிக்ஸ் பண்ணனான்னு தெரியல, செடிலாம் காஞ்சி போயிருக்கு. அதனால் நான் தண்ணி அதிகமாக எடுத்தாலும் பவுட்ரு மட்டும் அதிலேருந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு தான் செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறது. அதனால் நீங்கள் எந்த ஃபெர்டிலைசர் வாங்கினாலும் கொஞ்சம் கம்மியாகவே, அதை போட்டிருக்க அளவை விட கொஞ்சம் கம்மியாகவே போட்டு மிக்ஸ் பண்ணி செடிக்கு வைங்க. சரி, சினிங்காத இது ரொம்ப நாளே அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. அவ்வளோதான் நான் பண்ணுறது. கொடுங்க. நீ தள்ளிட்டு எடுத்து அங்கே வச்சுக்குவோம். நீ போய் அங்கே எடுத்து வச்சு நீங்கள் கிளம்பி சாமி. வெயிட் பண்ணு. சினிங் முடிச்சிட்டியா? போதுமா? சினிங்கள் போதுமா? அது சினிங்காக தான் ஹெல்ப் பண்ணேன். அதுக்கு சினிங்லேயே ஹெல்ப் பண்ணுறீங்க.
அம்மா பாவம் முழு வலிக்கும் அம்மாக்கு அப்படி இல்லை. எப்பவும் போல் நம்ம வீடியோக்கெலாம் சொல்கிறது தான், தம்ப்நெயில் அதுக்கப்புறம் ஹெட்டிங்லாம் பார்த்து உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார்டன் விலாகை என்ஜாய் பண்ணுவீங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி விலாக்லாம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ்லாம் போட்டு உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த கொடி மாதிரி கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் பூச்செடி. ஆக்சுவலாக நம்ம செடி தான் அது. இங்கே இருக்குது, அதனுடைய வேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. எல்லாம் கீழே அப்படியே அங்கெல்லாம் பறந்து போகுது பாருங்கள். அது வந்து பதியம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி இந்த 2 கண்ணில் வந்து இலை இருந்துச்சு இந்த மாதிரி, அதெல்லாம் பிச்சு போட்டுட்டேன். நான் பிச்சு போட்டுட்டு இங்கே பதியம் போடுறதுக்காக வச்சுருக்கேன். வருமானு தெரியல, ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் வாயாடினாங்க அப்படின்ட்டு. பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்காங்க வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களுக்கு அப்படின்ட்டு. ஒரு ஃபன்னுக்காக தான் அந்த கிளிப்பிங்ஸை நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே காமிச்சிட்டு இருந்தேன். பட் முதல்லலாம் ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அடம் பிடிப்பாங்க. ஹெல்ப்புக்கு கூப்பிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப சினுங்குவாங்க. பட் அதுக்கப்புறம் நான் விட மாட்டேன். கொஞ்சம் குட்டியாக இருக்கும்போது கொஞ்சம் சத்தம் போட்டாலே வந்துடுவாங்க. பட் இப்போ நல்ல பெரியவங்களாகிட்டாங்க, நம்ம சத்தம்லாம் வந்து அங்கே எடுபடாது. அதனால் என்ன பண்ணுவேன், அம்மா பாவம் பாப்பா, அம்மாவுக்கு முது வலிக்கும், பாவம் தானே, அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம அப்ரோச் பண்ணுற விதம் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குது அவங்கக்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்குறது இல்லை ஹெல்ப் வாங்குறது. இப்போ இந்த சொல்கிற மெத்தட் வந்து இந்த வீடியோவில் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பட் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. ஏன்னா நானுமே கொஞ்சம் அதிகமாக சத்தம் போட்டு தான் கூப்பிட்டு வேலை வாங்குற மாதிரி இருந்தது. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே ஏஜ்ன்றதுனால டபுள் ட்ரபிள் எனக்கு. அதனால் நான் ரொம்ப மெனக்கெட்டேன் இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுறாங்க. பட் நான் கோவப்படாமல் அவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிடுறதுக்கு நான் ரொம்ப ட்ரெயின் ஆனேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேற்று எல்லா செடிக்கும் மண்ணெல்லாம் வச்சுட்டு மருந்தெல்லாம் வச்சிட்டோம். நல்ல மழை நேற்று நைட்டெல்லாம், சரியான மழை. பார்த்திங்கன்னா தண்ணி இன்னும் போயிட்டு இருக்குது பாருங்கள். நேற்று ட்ராஷ்லாம் வந்து எடுத்தாங்க. இது தண்ணி பாருங்கள், இது உள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குது. எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டு எடுத்துகிட்டு உள்ளே போய் வைக்கணும். உள்ளே வைக்கிறவங்க எவ்ரி மண்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராஷ் வந்து எடுப்பாங்க. மழைலாம் பெஞ்சு மறுநாள் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிச்சிருந்தது. சரி லோஸுக்கு போயிட்டு கொஞ்சம் மண், அதுக்கப்புறம் செடி ஏதாவது கிளியரன்ஸில் இருக்கா அப்படின்ட்டு பார்த்து எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். அம்மா ஹெல்ப் பண்ணடி தங்க. ஏண்டம்மா நீ 4 அவன் 4. நீங்கள் செடியை வந்து பாட்டில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கார்டனில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இங்கே மண்ணை நம்ம காசு கொடுத்து வாங்கி போட்டு வச்சா தான் வந்து எந்த செடியும் பூக்கும் இல்லை காய்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இங்கே நிறைய மண் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு என்ன சூட் ஆகுதோ அது மாதிரி வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து இந்த மாதிரி எப்போல்லாம் டீல் போடுறாங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் பல்காகவே வந்து மண் வாங்கி எடுத்துகிட்டு போயிடுறது. இந்த செடி வந்து போகன்வில்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் காகித பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த செடி தான். $5. இப்போ வந்து கிளியரன்ஸில் $7 இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு 2 கலர் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ஒன்று பிங்க் ஒன்று இருக்குது. ஆமாம், இதில் ஆரஞ்சு கலர் செடி எந்த செடி நல்லா இருக்குது எடுத்து வைங்க.
வா சாமி, வா 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 வா, டைம் ஆகுது. Probably some more. எது நல்லா இருக்கு பாரு செடி, முன்னாடி இருக்கு செடி நல்லா இருக்குல்ல. இது சாமி, இது நல்லா இலையா இருக்கு பாரு. தோ இங்க என்ன பாரு, லெஃப்ட்ல தோ மேலே, மேலேயே லெஃப்ட் இங்கே. அது நல்லா இல்லை? அதுக்கு அதில் ஏதாவது ஆரஞ்சு போட்டிருக்கா பாரு, கலர் ஏதாவது போட்டு. வேணாம் தாங்க, ஒன்று எடுங்க. பாப்பா ஏ போ, அது போய் ஒன்று எடுத்துட்டு வா. சரி ஒன்று போதும் விடு, வேணா அப்புறம் வாங்கிக்கலாம். Come on, deliver. Go. Oh, hell no. அம்மாக்கு ஓட்டை இல்லாத இடையில்னா I'm dead. Let's go. பார்த்த மாதிரி எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நம்ம ஊரில் வந்து மாட்டு சாணம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி திங்ஸும் வந்து இங்கே கிடைக்கும். அப்படி தான் இந்த ஒரு 2 மூட்டை வாங்கியிருக்கோம். செடி, அப்புறம் பூச்செடிக்கு, அப்புறம் பழச்செடிலாம் நம்ம வீட்டில் நிறைய இருக்கிறதுனால இதெல்லாம் மண்ணோட சேர்ந்து கலந்து வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், உரமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் அதெல்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா அசோகா அத்தியா தான் நிறைய எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். பட் அப்படிலாம் கிடையாது, நாங்கள் எல்லாருமே அதையெல்லாம் எடுத்து வச்சோம். கடைசியாக ஒரு 2 மூட்டை இருக்கும்போது இவங்க எடுத்ததை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் கிட்ஸை வந்து இந்த கார்டன் செக்ஷனுக்குள்ளே புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா எல்லா சமயத்திலும் அவங்களுக்கு விருப்பப்பட்டு எல்லாம் செய்ய மாட்டாங்க. சில சமயம் ஓகேவாக இருக்கும், சில சமயம் நம்மளை விட ரொம்ப ஆர்வமாக செய்வாங்க, சில சமயம் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் எப்படி இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள அந்த வேலையை செய்கிறதுக்கு உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவோம். அவங்களுமே அதுக்கப்புறம் இன்வால்வ் ஆகி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இந்த மாதிரி க்ரீனரி பூ வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது க்ரீனுக்கும் அந்த பர்பிள் கலருக்கும். அதை சும்மா கொஞ்சம் வீடியோ எடுத்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். வின்டர்லாம் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் என்ன ப்ரூன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற எல்லா செடியுமே ப்ரூன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இன்றைக்கி ரோஜா செடி தான் ப்ரூன் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, நாங்கள் இருக்கிற சாண்டியாகோ கலிஃபோர்னியாவில் ஒரு சீட் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் ஒன்று நடக்கும். அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சீடோ இல்லை இந்த மாதிரி பிளான்ட்ஸ்னுடைய கட்டிங்கோ எடுத்துகிட்டு போய் நம்ம ஷேர் பண்ணலாம். அதுக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு ட்ரிம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம என்ன சைஸில் நடுறோமோ அந்த சைஸ்லேயே நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா வருஷமே நடக்கும். நாங்கள் இங்கே வந்து 2020 சாண்டியாகோ வந்தோம். அதிலிருந்தே இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். மல்லி செடி, அதுக்கப்புறம் ரோஜா செடி எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தேன். பட் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போகல, கொஞ்சம் தான் வந்து ஷேர் பண்ணுறேன். மற்றதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு 20-30 டேஸ்க்கு முன்னாடி கட் பண்ணி இதே மாதிரி வச்ச செடி தான், நல்லா துளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 செடியும் இப்போ கட் பண்ண இல்லைங்களா, அந்த செடியை வந்து நட்டு வச்சுருக்கேன். வராங்களா என்னன்னு தெரியல. கிளிப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஈவெண்ட் அன்னைக்கு காலையில் கிளம்பும்போது எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் அதெல்லாம். எங்கே போகிறாங்க சொல்லுவாங்க. சீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இது என்ன செடியா? ரோஸ் பட்டு, ரோஸ் கட்டிங். அதெல்லாம் வந்து ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்காக அங்கே வச்சுருக்கேன். மீ ஷேரிங்லாம். சரி, ஒருத்தவங்க ஓகேவா? அந்த பக்கம் வாங்குறீங்க, ராமா அந்த சைடு. இந்த ஈவெண்ட் நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் போகிற தூரத்தில் இருக்குது. ஒரு கோயிலில் தான் வந்து இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அசோகா அத்தியா யாரும் வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த பில்டிங் தான் வந்து கோயில். இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி கோபுரம்லாம் இருக்கிற மாதிரி கோயிலுக்கெலாம் நம்ம போனோம் அப்படின்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி போனால் தான் அந்த மாதிரி கோயிலுக்கெலாம் போக முடியும். இந்த கோயில் உள்ளேயும் பார்த்திங்கன்னா சாமிலாம் பெரிய பெரிய சிலையாகவே இருப்பாங்க. அன்றைக்கி என்னால் உள்ளே போயெலாம் எடுக்க முடியல. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நான் வாலண்டியரிங்கை வந்து சைன் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சீடு வந்து கொஞ்சம் நல்ல பல்காக எடுத்துகிட்டு வருவாங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு குட்டி குட்டி ஜிப்லாக்கில் போட்டு பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா லஞ்சுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஈவெண்ட் பார்த்திங்கன்னா 1 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும். பட் நான் போனது 11 o'clockலாம் போயிட்டேன். ஆனால் நான் 9 o'clockலேருந்தே வந்து வாலண்டியரிங் ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது. நான் 11 o'clock போயிட்டு ஜாயின் பண்ணேன். இது வந்து ஈவெண்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி எடுத்தது. இந்த மாதிரி எல்லா சீடுமே பாக்ஸில் போட்டு பேர் எழுதி வச்சுருப்பாங்க.
ஏன்னா எடுத்து கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இது இல்லாமல் நம்ம பிளான்ட் கட்டிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதுவுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். சீடுமே வந்து அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக கேட்டோம் அப்படின்னாலுமே எடுத்து கொடுப்பாங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வாலண்டியர் ஒர்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எப்படின்னா யூஸ்வலாக பப்ளிக்கு வந்து 1 o'clock தான் க்யூ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது வந்து 12:30 ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணவங்களாம் முன்னாடியே வந்து அவங்களுக்கு தேவையான சீடு கட்டிங்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே இந்த கோயில் கேம்பஸ்குள்ளே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லஞ்சு கொடுத்தாங்க, சூப்பர் எம்மியாக இருந்தது லஞ்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு 12:30 போய் க்யூவில் நின்று சீடை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட்டிங்ஸுமே எடுத்தேன். எப்போவுமே வந்து பிளான்ட் கட்டிங்ஸ் எடுக்கும்போது ஒரு 2 பீஸாக எடுக்கிறது. ஏன்னா ஒன்று நட்டுட்டு சப்போஸ் வரலை அப்படின்னாலும் இன்னொரு வரதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால எப்போவுமே ஒரு 2 கலெக்ட் பண்ணிக்கிறது. ஃப்ரெண்டு லைனில் நின்று இருந்தாங்க, அவங்க கூட போய் நின்று கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த பிறகு நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வருஷம் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி நடந்த 2-3 ஈவெண்ட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கனாலே நீங்கள் பார்க்கலாம் அந்த ஈவெண்ட்டை. அசோகா ஆதியா 2 பேரும் பார்த்தீங்கன்னா எப்போ நாங்கள் யார்டுக்கு போயிட்டு என்ன வேலை செஞ்சாலும் கொஞ்சம் வேலையாவது கண்டிப்பாக செய்கிறதுக்கு உள்ளே அவங்கள புல் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி பிளான்ட் கட்டிங்ஸ் நடும்போது அந்த கட்டிங்ஸில் இருக்கிற லாஸ்ட்டில் இருக்கிற இலையெல்லாம் நல்லா பிச்சு போட்டுட்டு நம்ம நட்டோம் அப்படின்னா வேர் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் ஒரு 2 செடி புதுசாக வாங்கி நம்ம யார்டில் நட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய செடியை ப்ரூன் பண்ணி ஃபெர்டிலைஸ் பண்ணி மண்ணெல்லாம் வச்சுருக்கோம். அந்த நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்கள் கூட அதை ஷேர் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கார்டனில் வந்து நிறைய பூச்செடி வைக்கணும் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கார்டனில் என்ன மாதிரி செடி வளர்க்குறது பிடிக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கார்டனிங் பிடிக்கும் அப்படின்றவங்க தான் இவ்வளோ நேரம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் ஒன்று போட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு vlogல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.